காலையிலே நம்ம எந்திரிச்ச உடனே நம்ம நல்லா முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு காலையில் நம்ம கதவை திறந்து அந்த வெளியில் அந்த பால்கனியில் போய் நிற்கும்போது ஒரு சில்லுன்னு ஒரு கிளைமேட் நமக்கு தெரியும் பாருங்க. அமைதியான ஒரு சூழ்நிலையில் அந்த இதமான ஒரு அந்த நல்ல சில்லுன்னு இருக்கிற கிளைமேட்டு உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க. இதை நான் டெய்லியுமே நான் பண்ணுவேன். ஸோ வெளியில் கதவை திறந்து போய் நின்று கொஞ்ச நேரம் கழித்து அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்குள்ளே வருவேன். ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ காலையில் எழும்பி வழக்கம் போல் கிளாஸுக்கு நம்ம ரெடி ஆயாச்சு. காலையிலே சமையலையும் முடிச்சிட்டேங்க. ஸோ அதனால் எனக்கு சமையல் வேலையும் இல்லை. பட் நான் கிளம்புனதுக்கு அப்புறமா தான் ஹாட் வாட்டர் போட்டு குடிப்பேன் நான். ஏன்னா அந்த கொஞ்சம் சூடாக குடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. ஆக்சுவலி நான் காலையில் எழும்பின உடனே நான் நார்மல் வாட்டர் தான் குடிப்பேன். ஆனால் இப்போ ஒரு 1 வீக்காக என்னன்னு தெரியல, கொஞ்சம் சூடாக குடிக்கிற மாதிரி மைண்டு பழகிட்டு, அதனால் காலையில் அந்த ஒரு கப்பு சுடு தண்ணி குடித்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. அது என்னோட இப்போ மைண்ட் செட் அப்படி இருக்குது. அதனால் நான் அதை குடிக்கிறேன். மற்றபடி நீங்கள் நார்மல் வாட்டர் கூட குடிச்சிக்கலாம். ஸோ தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு நம்மளோட ஆன்லைன் கிளாஸுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உட்காந்தாச்சு. ஏன்னா நம்ம எல்லாம் கிளம்பி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக காம் டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் தாங்க கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா அப்படின்னா தான் நம்ம மற்றவங்களுக்கு அந்த காம்னஸை கொடுக்க முடியும். நம்மளே டென்ஷனாக இருந்தால் எப்படின்னு மற்றவங்கள நம்ம காம் பண்ண முடியும்? அதனால் நம்ம முதல்ல காம்னஸாக ஆயிக்கணும், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு. ஓகேங்க. ஸோ இன்னைய டே எனக்கு ஒரு பாசிட்டிவாக நல்ல வைபாக நல்ல ஒரு குட்னஸாக தான் எனக்கு இந்த டே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நீங்களும் என்ன மாதிரியே காலையில் எந்திக்கும் போதே ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோடு நீங்களும் எழும்புங்க. உங்கள் டேவே நல்ல விதமாக அமையுங்க. காலையில் எதுக்கு தேவையில்லாத டென்ஷன், எந்த டென்ஷனும் நமக்கு வேண்டாம். நம்ம லேடிஸுக்கு மெயினாக நமக்கு தேவை ப்ரோட்டீனும் ஃபேட்டும், ஓகேவா? ஸோ அதனால் உங்களோட ஃபுட்டில் அதிகமான ப்ரோட்டீன் அண்டு ஃபேட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபேட்டுன்னா அந்த ஆயிலில் பொரித்து அந்த இது கிடையாது, ஓகேவா? முட்டையோட மஞ்சக்கரு எடுத்துக்கோங்க, கீ சேர்த்துக்கோங்க, பட்டர் சேர்த்துக்கோங்க, பாதாம் சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல ஃபேட்டு விஷயங்களை உங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. மோரோவர் காய்கறி நிறைய எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸை விட காய்கறி நிறைய சேர்த்துக்கோங்க, கீரை சேர்த்துக்கோங்க. ஓகே, பாய்.